இன்னைக்கு நமக்கு எது இருந்தால் பலனும் ஆசீர்வாதம் வரும்? சமாதானம் இருந்தால் பலனும் ஆசீர்வாதம் வரும். அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் சமாதானமாக இருக்க முடியல. நாம் சமாதானமாக இருக்க முயற்சி எடுத்தாலும் மற்றவங்க இருக்க விடுறதில்லை. ரெண்டாவது பாயிண்ட், நம்ம சமாதானத்துடைய பகுதியை விரும்பினாலும் நம்முடைய சூழ்நிலையுடைய பகுதி அது சமாதானத்துக்கு எதிராக தான் இருக்கு. அப்போ ஒன்று இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பலனை தாரும். ரெண்டாவது சமாதானம் தாரும். மூணாவது ஆசீர்வாதத்தை தாரும். இந்த பலன் இல்லாத ஆளு என்ன சொல்லுவா, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், வேற யாரும் கஷ்டப்படலை. எது? நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். எது அப்படின்னா, பலன் இல்லாத ஆள், சமாதானம் இல்லாத ஆள் என்ன சொல்ல தெரியுமா, நான் செத்தாதான் தெரியும்னு சொல்லுவோம். செத்தா அதுக்கு தெரியுமா? சாகரேன்ற சொல்கிற ஆளில் செத்துருந்தா நாம் எத்தனை தடவை சொல்லியிருப்போம், கல்லறைக்கு எத்தனை தடவை போயிருப்போம். சமாதானம் இல்லாதாலும் நான் செத்தாதான் உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆசீர்வாதம் இல்லாத ஆள், இந்த ஏமாந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு ஐயா வாழவே முடியல அப்படின்னா என்ன ஆகும்? ஆசீர்வாதம் குறையும் போது என்ன ஆகும்னா சொல்ல தோணும்.